Hello friends, இன்னைக்கு வந்து கிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கறோம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி சால்வ் பண்றது? எப்படி டேபிள் வரையுது, அதுக்கு அப்புறம் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சி அப்படி எப்படி கிராஃப் வரையுதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் x, அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்கிறது, முன்னாடி வந்து 2 வந்துருக்கு, அப்போ நம்ம x ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஆகணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து 2x ஸ்கொயர் சமூல இருக்குது, அப்புறம் அப்படியே எழுதணும் 3x - 5, கடைசியாக வந்து y. இப்போ x வந்து நான் வந்து -3 -2 -1 0 1 2 3. இப்போ நம்ம எடுக்கிறது தான் வந்து x ஓட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து x வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா 9 4 1 0 1 4 9. இப்போ x ஸ்கொயரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ x ஸ்கொயர் கூட இங்கே 2 வந்திருக்கு. அப்போ 2 வந்து x ஸ்கொயரோட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 9 18 2 4 8 2 1 2 2 0 0 2 1 2 2 4 8 2 9 18. ஓகேங்களா? இப்போ x கூட -3 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே x இருக்கா, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடும். 3 3 3 9 3 2 6 3 1 3. இப்போ இங்கே மைனஸ் இருக்கு, இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். அப்போ ஜீரோ வரும். -1 -3 இன்ட்டு 1 -3 -2 இன்ட்டு -3 இன்ட்டு 2 -6 -3 இன்ட்டு +3 வந்து -9. ஓகேங்களா? இப்போ -3. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ இது, அது அப்படியே வந்து எல்லாத்துலேயும் -5 வந்து போட்டுக்கணும். -5 போட்டுக்கோங்க. இப்போ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி பண்ணோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சம்மர் கொடுத்துருக்கிற 3 வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 9 5 4 4 18 22. அதுக்குள்ள 8 6 பண்ணோம்னாக்கா 14. 14ல 5 போயிடுச்சுன்னா 9. இப்போ இது +5, 2 3 போனா +5, இது -5 0. இது வந்து -5. இது 8 -8ல 2 போச்சுன்னா -6 -11 -11ல 8 போயிடுச்சுன்னா 3 -3. இது வந்து -14, இது +18, அப்போ 4. ஓகேங்களா? இதுதான் வந்து டேபிள் வந்து. இப்போ வந்து x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ x y. x ஓட வேல்யூ நமக்கு தெரியும், -3 -2 -1 0 1 2 3. இப்போ y ஓட வேல்யூ இதுதான், 22 9 0 -5 -6 -3 4. ஓகேங்களா? இப்போ இதோட இடாம இன்னொரு ஈக்குவேஷன் வச்சு இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த y = 2x ஸ்கொயர் -3x -5. அப்புறம் 0 = 2x ஸ்கொயர் -4x -6. ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ y இது வந்து பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போட்டுக்கோங்க. இப்போ +2 -2 கேன்சல். அதே போல இதுல பாருங்க x +1. இப்போ இதுதான் வந்து y = x + 1. இப்போ x ஓட வேல்யூ -3 -2 -1 0 1 2 3. இப்போ நெக்ஸ்ட் வந்து 1. இப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ 1, அப்போ எல்லாத்துக்கும் 1 1 ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ y வந்து என்ன பார்த்தீங்கன்னா -3 1 ஆட் பண்ணோம்னாக்கா -2, இது வந்து -1, இது வந்து 0 1 2 3 4. x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நம்ம தனியாக எழுதிக்கலாம். அப்போ x ஓட வேல்யூ பாருங்க, x -3 -2 -1 0 1 2 3. y ஓட வேல்யூ -2 -1 0 1 2 3 4. இப்போ என்ன பண்றேன்னா புள்ளியில
-3,22 எக்ஸ் வந்து -3 இங்கே 22 இங்கே, அப்போ இது வந்து -3,22. அதுக்கு வந்து -2,9 -2 இங்கே 8 இது இங்கே வருமா 9, அப்போ இது வந்து -2,9 ஓகேங்களா. அதுக்கடுத்தது -1,0 -1 இங்கே வந்து 0, இது வந்து -1,0. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1,-6 0,-5 இது வந்து 0, இங்கே வந்து -0,-5 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1, இது 1 இது வந்து -6 இங்கே 1,-6 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2,-3 இது 2 இங்கே வந்து -3 2,-3 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3,4 இது வந்து 3 இது வந்து 3 இங்கே வந்து 4 ஓகேங்களா. இது வந்து 3,4. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த டயக்ராமை வந்து அப்படியே வந்து நினைச்சிருங்க. இந்த புள்ளிங்களை கூட இருக்குல்ல, இதுதான் வந்து டயக்ராம். இப்போ 7 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்படி பண்ணணும்னா இப்போ -3,2 ஓகேங்களா. எக்ஸில் வந்து -3 ஓகேங்களா. இதில் வந்து இது -2, ஒயில் வந்து -2, அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு புள்ளி, இது வந்து -3, -2 ஓகேங்களா. அதுக்கப்புறம் -2, -1 -2 இது வந்து -1, அப்போ இங்கே -2, -1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -1,0 இது வந்து -1 இது வந்து 0, இப்போ -1,0 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 0,-5 சார் 0,1 எக்ஸ் வந்து 0 1 வந்து இங்கே வருமா, அப்போ 0 இங்கே வரும் 0,1 ஓகேங்களா. அப்புறம் 1,2 இது 1 இங்கே வந்து 2 1,2 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 2,3 இது 2 இங்கே வரும் 3, அப்போ 2,3 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 3,4 இது 3 இங்கே வந்து 4, அப்போ 3,4 வந்து இது. இப்போ இந்த டயக்ராம் எப்படி பண்ணணும்னா இந்த புள்ளிகளை இணைக்கணும் ஓகேங்களா. இது போல டயக்ராம் வரும். இதுதான் வந்து கிராஃப். இப்படி தான் நீங்கள் வந்து கிராஃப் வந்து வரையணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கேல் வந்து கண்டிப்பாக வரைஞ்சி எழுதி ஆகணும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா x axis is 1 centimeter equal to 1 unit ஓகேங்களா. நான் வந்து 1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 1 இது வந்து நார்மலாக x axis வந்து இதுதான் சேம், இதுதான் வரும் கான்ஸ்டன்டா ஈக்குவல் டு 1 centimeter equal to 1 unit அப்படிதான். ஆனால் y axis மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ y axis is 1 centimeter equal to 2 unit. ஏன் 2 யூனிட்னா நான் இங்கே பாருங்க 6 நம்பர்ஸ்ல எழுதிருக்கேன், 2 4 6 8 10 12 அது போல நான் எழுதிருக்கேன். அதனால வந்து y axis is 1 centimeter equal to 2 unit. இது வந்து கண்டிப்பா எழுதி ஆகணும் ஓகேங்களா. இதோட இந்த சம் வந்து முடியுது. இதுல இருந்து கிராஃப்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.